Hi friends, welcome to Craft Tami channel. இந்த வீடியோல ஒரு ஸ்டேஷனரி கிட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இது வந்து ஒரு 2-in-1 ஸ்டேஷனரி கிட்னு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஷனரி கிட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் அதை விட இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நான் என்ன 2-in-1ன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு சில பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேவா? இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஸ்டேஷனரி கிட் இது வரைக்கும் பண்ணதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 பென்சில் கொடுத்துருந்தாங்க. 2 பென்சிலுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வாங்குகிற ஸ்டேஷனரி கிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பென்சில் தான் 2 வச்சுருக்காங்க. பென்னே வைக்க மாட்டேன்றாங்க, ஏன்னே தெரியல. ஸோ அதை எடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து க்ரையான்ஸ் இருந்துச்சு. க்ரையான்ஸ் வந்து 8 பீசஸ் இருந்துச்சு இதில், ஓகேவா? 10 பீசஸ் பார்த்துருப்போம், இல்லைனா 20 கலர்ஸ் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் 8 பீசஸ் இருந்துச்சு. 8மே நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு தோணுது. நான் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் வந்துட்டு கையில் எடுக்கிறதுக்கே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. கலருமே வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற கலர்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இதில் ஒயிட்லாம் கிடையாது. ஏன்னா ஒயிட் க்ரையான்ஸ் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி இருக்காது. அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம அடிக்கடி என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இதில். ஸோ நல்லா தான் இருந்தது. இது க்ரையான்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ப்னருக்கு மேலேயுமே வந்து அந்த இமேஜ் போட்டு அது செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அடுத்தது வந்து ஒரு பிங்க் கலரில் க்யூட்டாக ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ப்னருமே பெருசாக நல்லாயிருக்கு. ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்னர் நல்லாயிருக்கும். அப்சரா ஷார்ப்னர் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மார்க்கருக்கு மேலே எரேஸ் பண்ணுறதுக்கான சின்ன ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இந்த ஸ்டேஷனரி கிட்டே வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டேஷனரி கிட் ரிவ்யூவிலலாம் பாக்ஸ்லாம் இல்லவே இல்லை. பட் இந்த ஸ்டேஷனரியில் வந்து பார்க்குறதுக்கு சின்ன அட்டையில் கொடுத்துருந்தாலும் சூப்பராக வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அதே அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்துட்டு டேபிள்ஸுமே எழுதியிருந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ வந்து அந்த மூடி மட்டும் கொஞ்சம் அப்படியே தூக்குன மாதிரியும் இருந்துச்சு. அது இன்னுமே பார்க்குறதுக்கு மாடலாக இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா பாக்ஸ் இல்லாமல் தனியாக இருக்கும்போது அதோட செட்டு மாதிரியே தெரியாது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் இருக்கும்போது அதில் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் வந்து செமையான இமேஜஸ்லாம் வந்து இருந்துச்சு கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த அட்டையை அப்படியே பின்னாடி திருப்பினோம்னா ஒரு ஸ்லேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒயிட் போர்டு மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மார்க்கர் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மார்க்கரில் எழுதிட்டு அந்த மார்க்கரோட மூடிலேயே வந்துட்டு ரஃப் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்சுமே இருந்துச்சு. அதை வந்து ரஃப் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கு கீழே பாருங்கள் ஏபிசிடி கூட எழுதியிருக்காங்க. அண்ட் வந்து 1 2 3 எழுதியிருக்காங்க. இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2-in-1 ஸ்டேஷனரி கிட்டுன்னு சொல்லுவேன் இதை நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அட்டையை வந்துட்டு நம்ம பேக்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் போடுறதுக்கு கூட, இல்லைனா ஏதாவது எழுதி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு, ரஃபாக மேக்ஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கர் வச்சுட்டு எழுதிக்கலாம். நான் இது வந்து அட்டையில் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஸ்லேட் தனியாக வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் இது அட்டையிலே வர்றது இன்னும் கொஞ்சம் நல்லதான, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது. ஸ்டேஷனரி கிட்டோட சேர்ந்து வர்றது இன்னும் நல்லாவும் இருந்துச்சு. இது இந்த அட்டையில் வந்துட்டு பின்னாடி சைடு எங்கே எழுதினாலும் அழிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. கீழே வந்துட்டு ஏபிசிடி கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் இடம் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து குட்டீஸ்க்கு அது பார்க்கும்போது அந்த ஏபிசிடி அப்படியே வந்துட்டு படிக்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கூல் டைமில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஃப் நோட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பேஜஸாக வந்து காலியாகும்ல. ஸோ இந்த மாதிரி சம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாதாரண அட்டையிலே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தானே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கேன். இதோட ரேட்டே நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து நான் பாரிஸில் இருக்கிற இந்த ஸ்லைம்லாம் வாங்கினேன்னு சொன்னால அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு 70 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். நான் இங்கே வந்து கொஞ்சம் அதோட டபுள் ரேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.